இதில் வந்து 3 சைஸ் இருக்குது ஒன்றுக்குள்ள ஒன்றா. குலோப் ஜாமுன், ரசமலாய், அந்த மாதிரி அல்வா அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு ஸ்பூனும் இது. பாலி மீல்ஸ்லாம் கப்பில் வச்சு சப்ஜி சாம்பார் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கப்ஸ். இல்லை, மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் ஷாப்பில் என்னென்ன பாத்திரங்கள் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்கள் ஷாப்பில் இட்லி பாத்திரங்கள்லாம் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நான் வந்து லஞ்ச் மெனு வீடியோஸ் போடுவேன். அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் வந்து இந்த பாத்திரங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாம் எங்கள் ஷாப் ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. இல்லை, நேரடியாக எங்கள் ஷாப்புக்கு வந்து கூட நீங்கள் வேணுங்கிறத பார்த்து வாங்கலாம். இந்த பாத்திரங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நடுவில் அமுக்கினால நெளியாது, நல்லா வெயிட்டாக இருக்கும், ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ இதில் என்னென்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சர்விங் பவுல் தான். இந்த சர்விங் பவுலில் நம்ம பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் என்ன ரைஸ் வேணாலும் வைக்கலாம், கிரேவி வைக்கலாம், குருமா வைக்கலாம், அந்த மாதிரி மல்டி பர்பஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து 3 சைஸ் இருக்குது. இதுதான் வந்து சின்ன சைஸு, நல்லா திக்காக கனமாக இருக்கும். இது வந்து நம்பர் 1 சைஸு. இது வந்து நம்பர் 2. இது வந்து நம்பர் 3. பாருங்க, இந்த மாதிரி இருக்கு சைஸு. இதெல்லாம் வந்து எங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ டயமீட்டர் இருக்குது அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம். இது 3ம் வந்து அப்படியே காம்போவாகவும் வாங்கிக்கலாம், இல்லை வேணும்னா தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி அடுக்கு செட்டு தான். இது ஒன்றுக்குள்ளே 6 சட்டி இருக்குது. இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வந்து பிகினர்ஸு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இதில் வந்து 6 பாத்திரம் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த டயமீட்டர் வந்து இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதில் வந்து நம்ம இட்லி மாவு, தோசை மாவு அதெல்லாம் வந்து அரைச்சி புளிக்க வச்சுக்கலாம். எல்லாம் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. இதில் வந்து 6 இருக்குது. இதுதான் வந்து எங்களோட வெப்சைட்டு. என்னென்ன ப்ராடக்ட் நியூவாக இருக்கோ அது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட்டில் வரும் பாருங்கள். நியூ அரைவல். இப்போ மசாலா பாக்ஸ் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால மசாலா பாக்ஸ் வந்திருக்கு. இப்போ வியூ மசாலா பாக்ஸ்னு கிளிக் பண்ணோன்னா இந்த மசாலா பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். என்ன சைஸு, என்ன டயமீட்டர், அது மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் தேடணுன்னா இங்கே சர்ச்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த லென்ஸ் மாதிரி. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு இப்போ அடிச்சிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். மசாலாஸ் வேணும்னா மசாலாஸ் வரும். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்க, அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே வந்துடும். கிளிப்பு, பாக்ஸு, ஃபில்டர், அந்த மாதிரி என்னென்ன எங்கள் ஷாப்பில் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த பாக்ஸ் தான். இது வந்து ஹோல்ஸ் இருக்குது, எல்லா பக்கமுமே ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் விட்டுக்காது, ஹோல்ஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இதில் வந்து 3 சைஸ் இருக்குது ஒன்றுக்குள்ள ஒன்றா. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்றா போட்டும் வச்சுக்கலாம், இடத்தையும் அடிக்காது. அப்படியே போட்டு இப்படி வச்சிடலாம். நீங்கள் பன்னீர் செய்கிறதுனா கூட இதில் வந்து செஞ்சுக்கலாம். ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த வே வாட்டர் எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்க வைக்கிறதுனாலும் இதில் போட்டு அப்படியே ஸ்ப்ரவுட்ஸும் முளைக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே இல்லாமல் ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஊற வச்சுட்டு அப்படியே அந்த பாசிப்பயிரை இந்த டப்பாக்குள்ளே அள்ளி வச்சிட்டிங்கன்னா அழகாக முளை வந்துடும். நீங்கள் துணி கூட போடணுங்கிற அவசியமே இல்லை, அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கப்பு. எவ்வளோ தான் வாங்கி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு தான் நமக்கு நிறைய தேவைப்படும், தேடுற நேரம் கிடைக்காது. இதெல்லாம் வந்து டெசர்ட் கப், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம குலோப் ஜாமுன், ரசமலாய், அந்த மாதிரி அல்வா அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு ஸ்பூனும் இது பாருங்கள், இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக இருக்கும். ஸ்பூனும் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து டக்குன்னு கிடைக்காது பாருங்கள். இது வந்து இது செட்டாகவும் நீங்கள் இப்படி வாங்கி வச்சுக்கலாம் இதோட.
அப்படியே ஸ்பூன்ல வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, குட்டி ஸ்பூன்ல இருந்து பெரிய ஸ்பூன் வரைக்கும் இருக்கு. எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கப்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாலி மீல்ஸ்ல எல்லாம் கப்ல வச்சு சப்ஜி, சாம்பார் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கப்ஸ். இதுல நம்ம அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அதையும் அதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்க. இது வந்து நார்த் இந்தியன் தாலில எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கப். எங்கள் அன்னம் ஷாப்பில் பல்காக கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இப்போ சப்ளை பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஆர்டர் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது. இதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் உங்களுக்கும் வேணும்னா, இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ், எவர் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கள் ஷாப்பில் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒரு 10 days முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பல்க் ஆர்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. இது வந்து பூரி பாக்ஸ். இதில் ஸ்மால் ஒன்று, இந்த சைஸ் ஒன்று, 2 சைஸ் இருக்குது. இது உப்பிக்கிட்டு இருக்கிறதுனால பூரி பாக்ஸ்னு இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சைஸ் பூரி செஞ்சோன்னா இதில் அழகாக வச்சுக்கலாம். அடுக்கி நம்ம எங்கேயோ லஞ்சுக்கு பேக் பண்ணி கொண்டு போனோம்னா அப்படி கொண்டு போய்க்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற பூரி சைஸு. இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம பூரி தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு பேர் வந்து பூரி பாக்ஸு. அப்புறம் இது வந்து இது சின்ன பாக்ஸ் அகலமாக. நம்ம இப்போ லஞ்ச் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எவர் சில்வர் தான் கொண்டு போகிறோம். இந்த பாக்ஸில் வந்து பெரியவங்க அதாவது பொரியல், ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரிலாம் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போகலாம். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே வரோம். நமக்கு என்ன வேணுமோ, இப்போ மசாலா பாக்ஸ் வேணும் அப்படின்னா மசாலா பாக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ரேட்டு, 590, என்ன சைஸு பாருங்கள். ஸ்மால் 7 inch, மீடியம், இப்போ வந்து லார்ஜ் 9 inch. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே இதில் வரும். கப் டிஃப்ரென்ஸு, ஸ்மால், மீடியம், லார்ஜுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோவில் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதோட ரேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம்.